بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به ومن يكفر به فأولئك هم الخاسرون. நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் படிக்க வேண்டிய விதத்தில் அதை படிக்கின்றனர். அவர்களே அதில் நம்பிக்கை கொண்டவர்கள். அதை ஏற்க மறுப்போரே இழப்பை அடைந்தவர்கள். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. இஸ்ராயேலின் மக்களே, உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடையையும் உலகத்தாரை விட உங்களை சிறப்பித்திருந்ததையும் எண்ணி பாருங்கள். واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعة ولا هم ينصرون. ஒருவர் இன்னொருவருக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத நாளை அஞ்சுங்கள். அந்நாளில் எவரிடமிருந்தும் எந்த ஈடும் பெறப்படாது, எவருக்கும் எந்த பரிந்துரையும் பயன்படாது, அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قَالَ وَمِنْ ذُرِّيَّتِي قال لا ينال عهد الظالمين. இப்ராஹிமை அவரது இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்த போது அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். உம்மை மனிதர்களுக்கு தலைவராக்கப் போகிறேன் என்று அவன் கூறினான். எனது வழித்தோன்றர்களிலும் தலைவர்களை ஆக்குவாயாக என்று அவர் கேட்டார். என் வாக்குறுதி உமது வழித்தோன்றர்களில் அநீதி இழைத்தோரை சேராது என்று அவன் கூறினான். وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا وَاتَّخِذُوا مِن مَّقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَن طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. அந்த ஆலயத்தை மக்களின் ஒன்று கூடுமிடமாகவும் பாதுகாப்பு மையமாகவும் நாம் அமைத்ததை நினைவூட்டுவீராக. மக்காம் இப்ராஹிமில் தொழுமிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தவாப் செய்வோருக்காகவும் ஏந்திகாஃப் இருப்போருக்காகவும் ருக்கு சஜிதா செய்வோருக்காகவும் இருவரும் எனது ஆலயத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்று இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் உறுதிமொழி வாங்கினோம். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُمْ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ قَالَ وَمَنْ كَفَرَ فَأُمَتِّعُهُ قَلِيلًا ثُمَّ أَضْطَرُّهُ إِلَى عَذَابِ النَّارِ وَبِئْسَ الْمَصِيرُ. என் இறைவா, இவ்வூரை பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக. இவ்வூராரில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பியோருக்கு கனிகளை வழங்குவாயாக என்று இப்ராஹிம் கூறிய போது, என்னை மறுப்போருக்கும் சிறிது காலம் வசதிகள் அளிப்பேன், பின்னர் அவர்களை நரக வேதனையில் தள்ளுவேன், சேரும் இடத்தில் அது மிகவும் கெட்டது என்று அவன் கூறினான். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. அந்த ஆலயத்தின் அடித்தளத்தை இப்ராஹிமும் இஸ்மாயிலும் உயர்த்திய போது, எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நீயே செவியுறுபவன் அறிந்தவன் என்றனர்.
ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. எங்கள் இறைவா, எங்களை உனக்கு கட்டுப்பட்டோராகவும் எங்கள் வழித்தொண்டர்களை உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக. எங்கள் வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காட்டித் தருவாயாக. எங்களை மன்னிப்பாயாக. நீ மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்றனர். ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. எங்கள் இறைவா, அவர்களிலிருந்து அவர்களுக்காக ஒரு தூதரை அனுப்புவாயாக. அவர் உனது வசனங்களை அவர்களுக்கு கூறுவார். அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். அவர்களை தூய்மைப்படுத்துவார். நீயே மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்றனர். وَمَنْ يَرْغَبُ عَنْ مِلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَنْ سَفِهَ نَفْسَهُ وَلَقَدِ اصْطَفَيْنَاهُ فِي الدُّنْيَا وَإِنَّهُ فِي الْآخِرَةِ لَمِنَ الصَّالِحِينَ. தன்னை அறிவிலியாக்கி கொண்டவனை தவிர வேறு யார் இப்ராஹிமின் மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும்? அவரை உலகில் நாம் தேர்வு செய்தோம். அவர் மறுமையில் நல்லோரில் இருப்பார்.